அனைவருக்கும் வணக்கம். 4-5 தினங்களுக்கு முன்பு இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி, அதனுடைய ஒரு மாநில தலைவர் பெண்களை கடவுளாகவும் பூமி பிரபஞ்சமாகவும் வணங்க வேண்டிய பெண்களை அவதூறாக ஒரு நடிகையும் தவிக தலைவர் திரு விஜய் அவர்களையும் வைத்து மிக கேவலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதல்ல ஒரு பொண்ணாக இருந்து அதை கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அது எப்படி சார், உங்ககிட்ட ஆட்சி வந்தால் நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? நல்ல தலைவர் சார். தலைவர்னு சொல்லிட்டு அந்த போஸ்டில் இருந்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே ரிசைன் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சிட் தட் ப்ரெஷியஸ் சீட். ஏன்னா ஒரு லீடர் எப்படியோ அந்த லீடர் மாதிரி தான் அவன் பின்னால் வர்ற எல்லாமே, இந்த நாடு, ஆட்சி, ஜனங்க எல்லாரையுமே அது பாதிக்கும். உங்களுக்கு அந்த தகுதியே இல்லை சார். நீங்கள் பேசின அந்த நடிகை, அவரது பெயரை எடுத்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அந்த நடிகை, அவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு பெண் என்பவள் எவ்வளோ பொறுமையாக அவங்க எவ்வளோ ஒரு தன்மானத்தோட, தன்னம்பிக்கையோட, தன் அபிமானத்தோட, அபிமானம் சொல்லுவோம் மலையாளத்தில், அந்த அபிமானத்தோடு அவங்க அவங்களோட லீகல் சைடை அவங்க இந்த ஜனங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண ஒரு ஒட்டுரிமை உள்ள ஒரு பெண்ணாக அவங்க எங்கே இருக்காங்க? ஏன் சார் எல்லாம் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம். பெண்களை எவ்வளோ இழிவாக பேசலாம், தகாத மாதிரி பேசலாம். ஏன் சார், ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொன்னாவே இந்த தகாத உறவு மட்டும்தான் இருக்கா? புரியவே இல்லை சார். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க, உங்கள் பேர குழந்தைங்க இருப்பாங்க, உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட ஃபேமிலியில் இருக்க பெண்கள் எல்லாமே ஆண்கள் கூட நட்புங்கிறத உலகத்திலே மிக புனிதமான ஒரு உறவு அப்படிங்கிறத விட எவ்வளவோ மடங்கு அதிகமான ஒரு பவித்திரமான புண்ணியமான ஒரு பந்தம் நட்புங்கிறது. அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் சிந்தையிலும் உங்கள் வார்த்தையிலையும் உங்கள் செயலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கள்ல, அதுவாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பேச முடியுது. மிக தரம் தாழ்ந்து போன ஒரு தலைவனை எப்படி தான் இந்த கட்சி அணைச்சிட்டு போவாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, எனது கண்டனத்தை தெரிவிப்பதுடன் நீங்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்துருக்கணும் சார். அதுதான் ஒரு தவறு. நம்ம பாகத்தில் நம்ம சைட்லேருந்து ஒரு தவறு வந்துருச்சுன்னா அந்த தவறை நம்ம பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும். நான் பண்ணினது தப்பு, ஸோ இந்த இதுக்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்லி அதை அந்த நிமிஷமே நீங்கள் உங்களோட ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கணும். ஏன் சார் முடியல? என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு ஆணையும் பெண்ணையும் தவறாக பேசினா அவங்க அப்படியே தகர்ந்து அடிஞ்சு உட்காந்துருவாங்க. அந்த மேடமும் எங்கள் தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்களும் அப்படியே முடங்கி போயிடுவாங்க, கட்சியெல்லாம் வச்சு பூட்டிடுவாங்கன்னு நினச்சிங்களா? வாட் இஸ் திஸ்?